பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரகதியில் குருவோட இருக்கார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, எந்த பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது சிறுதொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. பெருசாக நீங்கள் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யாரையா நம்பி தான் ஆகணும். பட் யாரையுமே நம்பாமல் இருக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. பொறுப்பை வேறவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையாக இல்லாமல் நீங்களும் அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துல வேறு கேது வேறு உட்காந்துருக்காரு. இதுவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது வேலை நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லாங் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பொறுமையை நிதானமாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும்